ம். வேற ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோடைய வந்து ஒரு நல்ல ஃபீச்சர வந்து நான் என்னுடைய ப்ராடக்ட்குள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறத நான் எப்பயுமே வந்து அ அ அசிங்கப்பட மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவரோட ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆட் பண்ணுவாரு. ம். அதுதான் என்ன பண்ணுவாரு, அவருடைய கோட். அவர் வந்து மேற்கோள் காட்டுற கோட் அதுதான். "ஸோ ஐ டோன்ட் ஷேம் த பெஸ்ட் திங் ஐ ஸ்டீல் ஃப்ரம் சம் அதர் பிளேஸ்." அத வந்து இன்னோவேட்டிவா பண்ணுவாரு. அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாரு. அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸோடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ஏன் வந்து ஒ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு. வாட் இஸ் த ரீசன் வி ஆர் கெட்டிங் சேஞ்சஸ் இன் தி ப்ராடக்ட்ஸ் எவ்ரி அ எவ்ரி இதுல ஏன் மாற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? யூசர் யூசர் நீடட் நீட் இட்ஸ் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ யூசரோடைய நீடும் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி என்ன ஆயிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி இருக்கும். கரெக்ட். அதுக்கேத்த மாரி ப்ராப்ளம்ஸும் என்ன ஆயிட்டே இருக்கும், மாற்றம் அடைஞ்சுகிட்டே இருக்கும். ப்ராப்ளம்னா என்னது? அ முன்னாடி வந்து என்னோட மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ற ஒரே ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆ ஃபோன் பண்ணா பேசணுன்றது மட்டும் தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. ஒரு மொபைல் ஃபோன வந்து நான் என்னென்னத்துக்குலாம் யுட்டிலைஸ் பண்ணணும்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யுட்டிலைஸ் பண்ணணும், மியூசிக் கேட்கறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, கால் பண்ணி பேசறதுக்கு, வீடியோ கால் பண்றதுக்கு, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கு? மாறிக்கிட்டே. மாறிக்கிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ நான் கம்ப்யூட்டர்ல ஒரு மெயில் போட முடியலனாலும், என்னால என்ன பண்ண முடியும்? என்னால ஒரு மெயில் வந்து ஈஸியா என்னுடைய மொபைல் மூலியமா வந்து போட முடியும். ஸோ அந்த மாரி யுட்டிலைசேஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்ல, ஃபீச்சர்ஸ்ல எல்லாத்துலயுமே. ஓகேவா? ம். ஓகே ப்ரோ. எஸ். இதுவரையும் பார்த்தோம். கேரட் 5 எலிமென்ட்ஸ் பார்த்தோமா? ம். ஸோ அதுல வந்து ஸ்ட்ராட்டஜினா என்ன? ஸ்கோப்னா என்ன? ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஸ்கெல்டன்னா என்ன? சர்ஃபேஸ்னா என்னன்றத பார்த்தோம். இது வந்து ரிலேட்டிவ்லி நீங்க எப்படி வந்து ஒரு வீடு கட்டுறீங்களோ, அதே மாரி தான். இன்னைக்கு ஒரு ம். அப்ளிகேஷன் டிசைன்ன்றது இருக்குல்ல, ஒரு ஆப் டிசைன். Facebook, Paytm, PayPal, Google Pay, PhonePe இது எல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னா, இந்த ஆப்லாம் எப்படி எப்படி உருவாகியிருக்கும்னா, எப்படி நீங்க ஒரு வீடு கட்டியிருந்தீங்களோ, அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, இடத்த சூஸ் பண்றது, அந்த இடத்துல பில்லருக்கு கடக்காலுக்கு பள்ளத்த நோண்டுறது, பள்ளத்த நோண்டி கம்பி நடுறது, கம்பி நட்டதுக்கு அப்புறம் கடக்கால் போடுறது, அப்புறம் நம்ம கல்லு வச்சு செவுரு எழுப்புறது, அதுக்கப்புறம் ஒட்டுறது, அதுக்கப்புறம் பூசு வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் பண்றது. இது எல்லாம் சேர்ந்த மாரி தான் உங்களோட மொபைல் ஆப்புமே. ஓகேவா? ம். ஸோ உங்க மொபைல் ஆப்லருந்து பார்க்கும்போது, வெளிலருந்து பார்த்தா அந்த ப்ராடக்ட்டோடைய டிசைன் மட்டும் தான் தெரியும். அத எப்படி கட்டியிருப்பாங்க? எவ்வளோ ஸ்ட்ராங்கா கட்டியிருப்பாங்க? அதுக்குள்ள என்ன இருக்குதுன்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. சொல்றது புரிஞ்சுதா? ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வீட்டுக்கும், மொபைல் ஆப்புக்கும் இருக்கிற சிம்பிள் விஷயங்கள நீங்க கம்பேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஓ. ஓகேவா? ம். ஓகே ப்ரோ. ஓகே. இந்த நேத்து எடுத்த வரையும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ம். ஓகே. அந்த டாக்குமெண்ட் இத பார்க்க சொன்னீங்கல்ல ப்ரோ. ஆமா. அது எப்படி எந்த மாரி இது பண்ணி பார்க்குறதுன்னு தெரியல. அதான் ஒரு தடவ சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் நானு. உங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. யுஎக்ஸ் டாக்குமெண்ட்னா நத்திங் பட் முகமது. ஒரே நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இப்ப நான் வந்து ஒரு டிசைன் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு டிசைன் காட்டுறேன். ஆ மீரோ போர்ட்ல பார்க்க சொல்லியிருந்தேன். ஆ ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு டிசைன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நெறைய விதமான டூல்ஸ வந்து நீங்க யுட்டிலைஸ் பண்ணுவீங்க. ஓகே. ப்ராஜெக்ட்ல ம். யூஸ் பண்றதுக்கு. ஓகே. இப்போ அந்த மாரி டாக்குமெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன இருக்கும்? ஒரு சில ஆப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப்ஸ ம். நீங்க வந்து இந்த மாரி அடுக்கி வைக்கிறதுன்னா, ஆ குரூப் ஆஃப் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு பிளேஸ்ல போட்டு சேமிச்சு வைக்கிறது. ஓகே ப்ரோ. எதுக்காக சேமிச்சு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட்ல பண்ண எல்லா விதமான வொர்க்கையும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு பேரு தான். இப்ப நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராஜெக்ட் நான் காட்டுறேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட்ல பண்ண வொர்க்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன்றத நான் காட்டப் போறேன் இப்ப உங்களுக்கு. ஓகே. ஓகே. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டு. ஃபீட் இண்டியான்றது தான் ஆப். ஓகே. என்னது? ஃபீட் இண்டியா. ஃபீல் அதுதான் இல்ல. அதுதான் ஆப்போடைய நேம் ஆக்சுவலி. ஓகேவா? இப்போ இந்த ஆப்புக்கு நான் என்ன பண்ணணும், ஆ நான் சப்போஸ் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் ஆ
இந்த சாப்பாடுலாம் வீணாகுதுல்ல நெறைய பிளேஸ்ல. ம். கல்யாண மண்டபத்துல, ஹோட்டல்ல. இதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50% ஆஃப் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் வேஸ்ட் ஆகுது குளோபலி அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். ஓகேவா? ஓகே. அதே டைம்ல 828 மில்லியன் பீப்பிள்ல அதுல 200 மில்லியன் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாம இருக்கிறதுல நம்ப ஊர்ல இருக்கிறாங்க. ம். இந்த ஃபுட்ட எப்படி வந்து ஒரு நல்ல வழியில ஆ என்னுடைய பீப்பிளுங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது தான் எங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? புரியுது, புரியுது. புரியுது. அதுக்கு ஒரு ஆப் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ரிசர்ச்சோடைய டாக்குமெண்ட் தான் நீங்க இப்ப பார்க்குறீங்க. நான் பண்ண யூசர் ரிசர்ச்சோட டாக்குமெண்ட் தான் இங்க இருக்கு. இதெல்லாம் ஓகே. எப்படி பண்ணுவேன், எப்படி பண்ணுனேன் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் டேட்டா. ஓகே. ம். இந்த ஓகே. டேட்டாலாம் நான் எங்க சேமிச்சு வச்சிருக்கேன்? டாக்குமெண்ட். ஃபிக்மால வச்சிருக்கேன். இதான் டாக்குமென்டேஷன். ஓகேவா? ஓகே. இந்த டேட்டாலாம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட எங்க இருந்திருக்கும்? யூசர்ஸ் கிட்ட நான் கொஸ்டின் கேட்ட டேட்டாலாம் எங்க இருந்திருக்கும்? அதெல்லாம் என்கிட்ட டைரியில எழுதி வச்சிருந்திருப்பேன் நானு. ம். டைரியில எழுதி வச்சிருந்திருப்பேன். ஃபோட்டோவ எடுத்து வச்சிருந்திருப்பேன். அ சில இடத்துல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்திருப்பேன். இது எல்லாமே என்னுடைய டேட்டா. ஓகே. அந்த டேட்டாவ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்ப கலெக்டர் எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். இதுக்கு பேர் தான் என்னோட போர்ட்ஃபோலியோ. ம். இப்ப நீங்க இங்க பார்க்குறீங்கல்ல, ம். இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோக்கு நான் போடப் போற டிசைன். இப்படிதான் இருக்கும் போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணா. ஓகே. ஆனா, இந்த டேட்டா எங்கெங்கலாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்து போட்டுருக்கேன். ஒரு பிளேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட்டுருக்கேன். ரிசர்ச் வந்துட்டு வந்து Google ஃபார்ம்ல இருந்து கொண்டு வந்தது. ஓகேவா? இது வந்து Google ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நோட் டவுன் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட டைரியில நோட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள். ஓகே. ம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் எப்படி நான் என்ன பண்றேன், என்னோட ஐடியா என்னன்னா, யூசர் குரூப்ஸ வந்து பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் யூசர் குரூப்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பார்ட்னர்ஸ், ம். டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் பீப்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கர் கம்யூனிட்டி. அப்புறம் ஃபுட் புரொவைடர். அதுக்கப்புறம் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ். ஓகே. இவங்க தான் என்னுடைய யாரு? யூசருடைய குரூப்ஸ். இவங்க தான் இந்த ஆப் என்ன பண்ண போறாங்க, டிரைவ் பண்ண போறாங்க. அதுக்கான பெர்சோனா, அதுக்கான எக்கோசிஸ்டம் ஆப், அதுக்கான அஃபினிட்டி டயகிராம். ஓகேவா? ஓகே. இதுதான் நம்ம என்ன பண்றோம், செட்டப் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா? ம். இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற எந்த மாரியான விஷயங்கள் எல்லாத்தையும், நீங்க சேமிச்சு வைக்கிற இடம் தான் என்னது? டாக்குமெண்டேஷன். சொல்றது புரிஞ்சுதா? இது ஆ. எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்கல்ல, இதுக்கு பேர் தான் ம். புரிஞ்சுச்சு ப்ரோ. டாக்குமெண்டேஷன். இத வந்து ஒவ்வொரு பீப்பிளும் ஒரு மாரி பண்ணுவாங்கப்பா. ஆ. ஒவ்வொரு பீப்பிளும் ஒரு மாரி பண்ணுவாங்க. இப்ப நான் ஒரு மாரி பண்ணியிருக்கிறேன்னா, இதுவே வேற ஒரு கம்பெனி நான் பண்ணணும், வேற மாரி பண்ணும். சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு ப்ரோ. எஸ். ஃபைன். இப்ப டாக்குமெண்டேஷன் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கா? ம். ஓகே. அடுத்து போலாமா? போலாம் ப்ரோ. ஓகேப்பா. ஃபைன். ஓகே. யுஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் நோட் டவுன் பண்ணிக்கங்க. யுஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். ம். நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ வந்து 5யா பிரிக்கிறாங்க இல்லையா? ம். இத அப்படியே யூ கேன் மேக் இட் அஸ் அ 5 ஸ்டெப்ஸ். ஒரு ப்ராடக்ட்ட டெவலப் பண்றதுக்கு இதே மாரி 5 ஸ்டெப்ஸ பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கு பேரு வந்து ஸ்ட்ராட்டஜி, ஸ்கோப், ஸ்ட்ரக்சர், ஸ்கெல்டன், சர்ஃபேஸ்ன்றத நம்ம என்ன பார்த்தோம்? கேரட் எலிமென்ட்ல பார்த்தோம். அத ம். அப்படியே நீங்க ப்ராடக்ட்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அதாவது ப்ராடக்ட் டெவலப்மென்ட்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மென்ட், ஆர்க்கிடெக்சர், வயர் ஃப்ரேம், விஷுவல் டிசைன். இந்த ஓகே. இத அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கங்க. ஓகே. யுஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னது? ஒரு ப்ராடக்ட் உடைய யுஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மென்ட், ஆர்க்கிடெக்சர், வயர் ஃப்ரேம், விஷுவல் டிசைன். இதுதான் என்னது? யுஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ். ஓகே. எத இது வந்து எத பேஸ் பண்ண ப்ராசஸ்னா, கேரட் எலிமென்ட்ட பேஸ் பண்ண ப்ராசஸ். இதான் இயர்லியரா இருந்துச்சு. மொத இந்த உலகத்துல யுஐ, யுஎக்ஸ்னா என்னன்றத கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க கொண்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆ. அந்த டைம்ல ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகே. ஆனா இப்ப என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க?
இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்படி பண்றாங்க. இதோ இருக்கு பாருங்க. டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட் அண்ட் புரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங் இப்படின்னு மாறிடுச்சு. ஓகே. ஏன் மாறிடுச்சுன்னா, அதுக்குள்ள 5, 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? இத நம்ம படிப்போம். பட் இப்போதைக்கு தேவையில்ல. யூ கேன் ஜஸ்ட் நோட் இட் டவுன். இதுதான் ஓல்டர்ல இருந்து வர பேட்டர்ன். இத நோட் டவுன் மட்டும் பண்ணிக்கங்க. இது ஜஸ்ட் இந்த டயகிராம் வரைஞ்சிட்டீங்கன்னா எஸ்ன்னு மட்டும் சாட்ல போடுங்க. வி கேன் புரோசீட் ஃபர்தர். அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மென்ட், ஆர்க்கிடெக்சர், வயர்ஃப்ரேம் அண்ட் விஷுவல் டிசைன். இத அப்படியே ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து ஆ நீங்க முன்னாடி ஒரு வீடு கட்டுறதுல பிளான் பண்ணீங்களோ, அத அப்படியே இங்க ப்ராடக்ட்ல போட்டீங்கன்னா, அப்படியே இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ், ரிக்வயர்மென்ட் ஸ்கோப்ல வந்து ரிக்வயர்மென்ட், அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கிடெக்சர், ஸ்கெல்டன்னா வயர் ஃப்ரேம், சர்ஃபேஸ்னா விஷுவல் டிசைன். ஓகே. ஐ திங்க் எஸ் வரைஞ்சிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. ரஃபீக் நான் அடுத்து போலாமா? சாட்ல மட்டும் எஸ்ன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஐ திங்க் உங்களுக்கு சாட் வொர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? போலாம் ப்ரோ. ஓகே சூப்பர். தேங்க் யூ. நெக்ஸ்ட். நம்ப யுஐ யுஎக்ஸ் டிசைனர்ல ஒரு முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? முக்கியமான சில விஷயங்கள்னா நத்திங் பட், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு பிசினஸ் பத்தி பேசலாம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னென்னலாம் எலக்ட்ரிக்கல் வொர்க்ல தேவைப்படும்? லைக் சுவிட்ச் தேவைப்படும், போர்டு தேவைப்படும், வயர் தேவைப்படும், அத கனெக்ட் பண்றதுக்கு டேப் தேவைப்படும். ஓகேவா? ஆ அதுக்கப்புறம் பைப்பு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு உள்ள போடுற அந்த ஸ்ப்ரிங் தேவைப்படும். இந்த மாரி சொல்லலாம். சப்போஸ் வேற எதனா எக்ஸாம்பிள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பொருள உருவாக்குறதுக்கு சில ரா மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். சரியா? இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு அழகான ஒரு 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 பீரோ ரெடி பண்ண போறீங்க. இல்ல ஒரு ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்ண போறீங்கன்னா, அதுக்கு ரா மெட்டீரியலா மரம் தேவைப்படும். மரத்த வந்து இழைக்கணும். மரத்த இழைச்சு அளவெடுக்கணும். அளவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன சைஸ்க்கு ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள ரெடி பண்றீங்க. அதே மாதிரி டெலிவரபிள்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. யுஎக்ஸ் டெலிவரபிள்ஸ். நீங்க யுஎக்ஸ் டிசைனரா போயிட்டு, "என்ன ப்ரோ நான் டெலிவரி பண்ணுவேன். என்கிட்ட என்னென்னலாம் ப்ரோ கேட்பாங்க. நான் என்னென்னத்தலாம் வொர்க் பண்ணுவேன்." அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 14 விஷயம் இருக்குது. ஒரு 14 டெலிவரபிள்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமா. இத விட அதிகமா கூட இருக்குது. பட் இந்த 14 டெலிவரபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது டெலிவரபிள்ஸ்னா என்னாது? நீங்க வொர்க் பண்ண போற டெலிவரபிள் ஐட்டம்ஸ். இதில தான் நீங்க வொர்க் பண்ண போறீங்க. எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டூ பிரிங் திஸ் 14 டெலிவரபிள்ஸ். நீங்க யுஐ, யுஎக்ஸ் டிசைனரா வொர்க் பண்ணும்போது, யுஎக்ஸ்லேருந்து நீங்க உங்களோட அவுட்கம் என்னவா இருக்கும்னா, இந்த 14 டெலிவரபிள்ஸா தான் இருக்கும். சரியா? இந்த 14 டெலிவரபிள்ஸ் எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யுஎக்ஸ்ல இது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு டெலிவரபிள்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா எஸ், புரியலன்னா நோ. நான் மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆஸ் a UX designer, you will find yourself working on different types of projects, each demanding a unique approach. While you must familiarize yourself with as many tools and methods as possible. In practice, you will likely use only some of them regularly, others for exceptional cases. No matter which design activity you conduct, remember to detach yourself from the deliverables.
என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு டிசைனரா நீங்க யுஎக்ஸ் டிசைனரா ஒவ்வொரு வொர்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த நீங்க யுட்டிலைஸ் பண்ணுவீங்க. அதாவது யுஐ, யுஎக்ஸ்ல டூல்ஸ் இருக்கு இல்லையா? யுஐ, யுஎக்ஸ்ல டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா? அது டிஃபரெண்ட்டா நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்துல ஒரு கேஸுக்கும் ஒண்ணு டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அந்த மாரி தான் இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 14 டெலிவரபிள்ஸ் ஓகேவா? அதுதான் பார்க்க போறோம். நீங்க என்ன பிராக்டிஸ் வேணா பண்ணலாம். என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணியிருக்கலாம். என்ன டூல்ஸ் வேணா யுட்டிலைஸ் பண்ணலாம். ஆனா, ஒரு சில ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ யுஎக்ஸ்ல பொறுத்தவரையும் நெறைய டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குப்பா. ஓகேவா? டூல்ஸ்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? Adobe XD, Photoshop அதானே சொல்லுவீங்க. கரெக்ட்டா? யுஎக்ஸ் டூல்ஸ்னா அதானே சொல்லுவீங்க. ஆமா. பட் யுஎக்ஸ் டூல்னா அது கிடையாது. நான் சொல்ற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற. ஓகே. நீங்க யுஎக்ஸ் யுஐ டூல்ஸ் தான் நான் சொன்ன அந்த Adobe XD, Figma எல்லாம். யுஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்றது ரொம்ப 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 அது எப்படி சொல்றது? எல்லாமே டெக்னிக். ஓகே. யுஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா, புதுசா நெறைய விஷயங்கள் வரும். நீங்க இத போட்டு பாருங்க. ஓகேவா? யுஎக்ஸ் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்றது டிஃபரண்ட் திங். ஓகே. யுஎக்ஸ் டூல்ஸ்னா என்னது? எல்லாம் மெத்தட்ஸ். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு, பிராக்டிசிங் மெத்தடு. டூல்ஸ்ன்றது என்னன்னா, ஆ நீங்க கார்ட் சார்ட்டிங் அப்படின்றது ஒரு மெத்தடு. யூசபிலிட்டி டெஸ்டிங்ன்றது ஒரு மெத்தடு. யூசர் இன்டர்வியூன்றது ஒரு மெத்தடு. சர்வேன்றது ஒரு மெத்தடு. இந்த மாரி ஒரு சில வேலைகள பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மெத்தடு. ஓகே. ஓகே. ம். Figma, InVision, Adobe XD, Balsamiq இவங்கெல்லாம் டூல்ஸ் ஃபார் யுஐ விஷுவல் டூல்ஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. யுஎக்ஸ் டூல்ஸ், மெத்தட்ஸ்லாம் கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் நீங்க. யுஎக்ஸ் மெத்தட்னா அது வேற வேற. ஓகே. இதான் மெத்தட்ஸ். கார்ட் சார்ட்டிங் மெத்தடு, சர்வே மெத்தடு, டாஸ்க் அனாலிசிஸ் மெத்தடு, அனலிட்டிக்ஸ் மெத்தடு, இன்டர்வியூ மெத்தடு இந்த மாரி நெறைய இருக்குப்பா. ஓகே. ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்னு நெனைக்கிறேன். இது இது போக போக உங்களுக்கு புரியும். லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருந்தா கூட, நீங்க என்கிட்ட சொல்லுங்க. ஐ வில் டீச் யூ ப்ராப்பர்லி. ஓகேவா? ஃபைன். இப்போ நம்ப வந்து ஒரு 14 டெலிவரபிள்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஆஸ் எ யுஎக்ஸ் டிசைனரா, நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு, ஒரு சில விஷயங்கள வொர்க் பண்ணி டெலிவரியா குடுக்கணும். யாருக்கு? உங்க டீம் கிட்ட குடுக்கணும். அத வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க வொர்க்க பண்ணுவாங்க. சரியா? இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ யுஎக்ஸ் டெலிவரபிள்ஸ் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். ஒரு 14 டெலிவரபிள் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான டெலிவரபிள். இத நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் பர்சோனா அப்படின்றது நோட் டவுன் பண்ணிக்கங்க கைஸ். யூசர் பர்சோனா. இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூசர் பர்சோனான்றது என்னன்னு சொல்ட்டு? சாப்பிடுறோம். எஸ். யூசர் பர்சோனா. இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேர்சன போய் சந்திச்சு தனியா இது பண்றதா ப்ரோ? ஆ புரியல. இல்ல தனியா பெர்சன போய் சந்திச்சு அவங்களுக்குள்ள டீட்டெயில் வாங்குறது தான். ஓ! பர்சன வந்து மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து டீட்டெயில் கலெக்ட் பண்றதுக்கு பேரு பர்சோனான்னு சொல்றீங்களா? ஆ. ஒரு 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 25% கரெக்ட்டா சொல்றீங்க. மீதி வந்து ஆ கொஞ்சம் யூனிக்கா வொர்க் பண்ணணும். ஓகே. யூசர் பர்சோனான்றது நானே சொல்லிடுறேன். ஸோ யூசர் பர்சோனா இஸ் அ ஃபிக்ஷனல் கேரக்டர். உங்களுடைய ஆப் உடைய யூசர் ஆ எத்தன விதமான யூசர், அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட பயோகிராஃபி என்ன, டெமோகிராஃபி என்ன, அவங்களுடைய நீட் என்ன, மோட்டிவேஷன் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் யூசர் பர்சோனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. யூசர் பர்சோனா வச்சு நான் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, என்ன ப்ரோ பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூசர் அவங்க என்னலாம் திங்க் பண்ணுவாங்க ஒரு விஷயத்துக்கு, அவங்க எதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காண்டேத்துற விஷயமா இருக்குது. ஒரு ஒரு ஆப் யூஸ் பண்றாங்கன்னா, அதுல என்னலாம் அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன ஃபீல் பண்றாங்க.
அவங்களுடைய பயோகிராஃபி என்ன? அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க? அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? அவங்களுக்கு என்ன பிராண்ட் புடிக்கும்? அவங்க என்ன சோசியல் மீடியா ஆப்ஸ் யூஸ் பண்றாங்க? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு பர்சோனாப்பா. ஓகே. யூசர் அதாவது யூசருடைய ஒரு ஓவரால் பயோகிராஃபி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு பர்சோனான்னு சொல்லுவாங்க. இதுக்கும் யூஎக்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்ன்றத நான் சொல்றேன். ஓகே. இப்ப யூசர் பர்சோனான்றத டைட்டில் போட்டீங்களா? டைட்டில் போட்டீங்கன்னா, இத நோட் பண்ணிக்கங்க கரெக்ட்டா. யூசர் பர்சோனா இஸ் a fictional character which is designed by user டிசைனர். அதாவது யூஎக்ஸ் டிசைனர்ஸ் உடைய டிசைன்லாம் பண்ணி ஒரு சாம்பிள் அவுட்புட்டா வச்சுக்கிறது. ஓகேவா? இது எதனால யூஸ் பண்றாங்கன்னா, உங்களுடைய யூசர் வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. இப்படிதான் மோட்டிவேட் ஆவாங்க. இப்படிதான் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க. இதான் அவங்களோட ஸ்கில்லு. அவங்களுடைய எஜுகேஷன் பேக்கிரவுண்ட் என்ன? அவங்களோட டெமோகிராஃபிக் என்ன? அவங்க என்ன ஊரை சேர்ந்தவங்க? அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன? அப்படின்றது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் பர்சோனாப்பா. ப்ரோ, எனக்கு எல்லாம் புரிஞ்சுச்சு. இத நான் எங்க என்னோட டிசைன்ல பயன்படுத்துவேன் அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, Facebook கம்பெனிக்காரன் உங்களுடைய ஆப்ல ஏதாவது எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தமிழ்நாட்டு மக்கள பார்த்து அவன் போட்டிருக்கணும். Facebook கம்பெனிக்காரன் ஒரு அமெரிக்கன் கம்பெனி. அவன் ஏன் என்னுடைய Facebook ஆப்ல ஏதாவது எழுதுகன்னு போடணும். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவனுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது எழுதுகன்னு போட்டா அவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? How he got to know that? அவன் எந்த அளவுக்கு அவன் ஆப் இதா இருக்கிறதுக்காண்டி போட்டுருக்கான். இங்க வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட்ன்னு இருக்குல்ல இங்க. இத நீங்க சில டைம்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது எழுதுகன்னு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஆ. ஏன் எப்படி வந்து ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனிக்கு, ஏதாவது எழுதுகன்னு போட்டா நம்ம மக்கள் எழுதுவாங்க அப்படின்றது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இதுவே தெலுங்கு சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அவன் அத தெலுங்குல எழுதியிருப்பான். அதுவே நார்த் இந்தியா பக்கம் போனீங்கன்னா, அத ஹிந்தில எழுதியிருப்பான். என்ன காரணம்? என்ன காரணம்னா, நம்பளுடைய யூசர் பர்சோனா அவன்கிட்ட இருக்குது. யார்கிட்ட இருக்குது? Facebook கம்பெனிக்காரர்கிட்ட இருக்குது. அவனுக்கு தெரியும். நம்ம லாங்குவேஜ்ல பேரியர் ஆனாலு, நம்மளுடைய மோட்டிவேஷன் என்ன? நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னன்றத அவன் கண்டுபிடிச்சுட்டான். ஒருத்தவங்களுடைய பெயின் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா, ஈஸியா அந்த பொருள வித்துடலாம். கரெக்ட்டா? ம். ஏன்னா, நீங்க ஒரு ஆப் எதுக்காக பண்ணணும்? நீங்க ஒரு ஆப் எதனால பண்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் யுவர் பில்டிங் ஆப்ஸ்? ஒரு ஆப் எதுக்காக பில்ட் பண்றீங்க? ஒரு யூசருடைய பெயின் பாயிண்ட்ட சால்வ் பண்றதுக்காக தான். கரெக்ட்டா? ஒரு யூசருடைய பெயின் பாயிண்ட்ட சால்வ் பண்றதுக்கு. தயவு செய்து நோட் டவுன் பண்ணிக்கங்க. Why you are building application? Because of user facing some challenges and pain points that is solved by our application. கரெக்ட்டா? அந்த அப்ளிகேஷன பண்றதுனால ஒரு யூசருடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணப்படுது. அவங்களோட பெயின் வந்து சால்வ் பண்ணப்படுது. கரெக்ட்டா? அப்போ யூசருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? என்னோட யூசர் என்னென்ன மாரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்றது தெரியணுமா இல்லையா? இதுதான்ப்பா ஒரு 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 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்கு தேவையான டெலிவரபிள் என்னது? யூசர் பர்சோனா. உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க அவுட்புட் எடுத்துன்னு வர ஃபர்ஸ்ட் டெலிவரபிள் என்னது? யூசர் பர்சோனா. எஸ். இந்த யூசர் பர்சோனா எங்கருந்து கிடைக்குது உங்களுக்கு? நீங்க ரிசர்ச் பண்ற டேட்டாவுல இருந்து கிடைக்குது. எங்கருந்து ரிசர்ச் பண்றீங்க நீங்க? நான் அந்த ரிசர்ச் பண்ண டேட்டானா இதோ இருக்கு பாருங்க. இந்த யூசரோட ரிசர்ச் இருக்கு பாருங்க. இந்த இதான். இந்த மாரி Google ஃபார்ம்ல நான் அனுப்பியிருப்பேன். உங்களோட ஏஜ் என்ன? உங்களோட வயசு என்ன? எந்த ஊர்க்கார் நீங்க? எந்த மாரி என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றீங்க? அப்படின்றத நாங்க கேட்பேன். அந்த கேட்டதுக்கு அவரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதில்ல இருந்து எனக்கு யார் கிடைச்சிருக்கிறாங்க? இதோ கிடைச்சிருக்காங்க பாருங்க. எஸ். மேனேஜரு, அவருடைய நேமு, அவருடைய ஊரு,
என்ன எஜுகேஷன், அவர் சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுவாரு, ஸ்டேட்டஸ் என்ன, ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்ன, கோல் என்ன. இருக்கா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? பர்சோனா. நோட் டவுன் பண்ணிக்கங்க. யூசர் பர்சோனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். which is represent your users. இதிலிருந்து என்ன விதமான டேட்டாலாம் நீங்க எடுக்கலாம்? அவங்களோட கோலு, அவங்களோட மோட்டிவேஷனு, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனு, அவங்களோட ஸ்கில்லு. other information such as a demographic, educational background and what is their exact need அப்படின்றது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இதை மட்டும் லைட்டா நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப எழுதணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிங்க, ஒரு 2 லைன் எழுதினா போதும். ஸோ யூசர் பர்சோனான்றது ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனோட மொதல் டெலிவரபிள் யூசர் பர்சோனா. நல்லா நோட் டவுன் பண்ணிக்கங்க. யூசர் பர்சோனான்றது முக்கியமான கொஸ்டின். நோட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா நோட் டவுன் சொல்லுங்க, நம்ம அடுத்து பார்க்கலாம். போலாம் ப்ரோ. ஓகே போலாம். ஓகே டன். ஸோ யூசர் பர்சோனாவோட டெம்ப்ளேட் வந்து இதுதான். இது அப்படியே டிரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் போட்டோ வந்து யூசரோட போட்டோ போட்டுங்க, அவங்களோட நேமு, அவங்களுடைய ப்ரொஃபைல். ஓகே, சப்போஸ் ஒர்க்கிங்னா ஒர்க்கிங், ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் வரும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேக்ரவுண்டு, சப்போஸ் அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சன், அவங்களோட டெமோகிராஃபிக், அண்ட் தென் அவங்களுடைய பயோகிராஃபி, அண்ட் தென் அவங்களோட கோலு, அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனு, அப்புறம் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸு, அதுவே பிராண்ட்ஸ். இப்போ இதுல சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராம கூட போகலாம். இதை வந்து நீங்க ஓனா டிசைன் பண்றது தான் கைஸ். ஓகே, பர்சோனான்றது நீங்க டிசைன் பண்றது தான். சொல்றது புரிஞ்சுதா ரஃபீக் அண்ட் முகமது? பர்சோனான்றது என்னது? நீங்களா ஓனா டிசைன் பண்றது தான். இதுல வர வேண்டிய முக்கியமான டாபிக் மட்டும் நான் சொல்றது என்னன்னா, அவங்களுடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி, கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், மோட்டிவேஷன். இந்த சோஷியல் ப்ரொஃபைலு, இந்த ஃபேவரட் பிராண்டு, இது எல்லாம் உங்களோட ஓன் விருப்பம். உங்க ப்ராப்ளத்துக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சொல்றது புரிஞ்சுதா? இப்போ நீங்க வந்து லைக் எப்படி சொல்றது, நீங்க ஒரு டூரிஸ்ட் ஓரியன்டா ஒரு ஆப் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு இங்க பிராண்ட் தேவைப்படும். அவங்க என்ன மாதிரியான டூரிஸ்ட் ஆப்லாம் இங்க யூட்டிலைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க அந்த ஆப் அந்த அந்த விஷயத்துக்கு வந்து பிராண்ட் தேவையே படலைன்னா, நீங்க பிராண்ட் கலெக்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ யூசர் பெர்சோனா இஸ் கம்ப்ளீட்லி யுவர் நீட். உங்க ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்க பண்ணிக்க வேண்டியது தான். இங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், இங்க பாருங்களேன், அபோட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸு, மோட்டிவேஷன்ஸு, பிஹேவியரு, அப்புறம் சேலஞ்சஸ்ன்னு ஒண்ணு இங்க இருக்கு பாருங்க. பிஹேவியர்னு ஒண்ணு எதுக்கு போட்டிருக்காங்க இங்க? ஸோ அதுதான் விஷயம். ஒவ்வொரு ஆப்புக்கும் என்ன தேவைப்படும்? டிஃபரெண்டான இன்புட் தேவைப்படும். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ கேன் கலெக்ட் டிஃபரெண்ட் இன்புட்ஸ். சொல்றது புரிஞ்சுதா? இதுல வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஸ்டாண்டர்டும் கிடையாது. ஆனா யூ நீட் டு கலெக்ட் மினிமம் திஸ் திங்ஸ். பயோகிராஃபி, நேமு, மோட்டிவேஷன், கோல், ஃப்ரஸ்ட்ரேஷனு, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த மீதி இருக்கிற விஷயங்கள்ல டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா டெக்னாலஜி ரொம்ப முக்கியம்? ஒரு யூசரு என்ன மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு அதே மாதிரியான ஆப் நீங்க டிசைன் பண்ணி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்ட்டா? நீங்க ஒருத்தர் வந்து எனக்கு Facebook ரொம்ப யூஸ் பண்ணுவார் தெரிஞ்சதுன்னா, அந்த Facebookல இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள உங்களோட ஆப்ல நீங்க காப்பி பண்ணி வைக்கலாமா? அதாவது இப்ப ப்ரொஃபைல் எடிட் பண்ற பொறுத்து அப்படின்னு ஒரு ஃபங்ஷனாலிட்டி உங்களோட ஆப்ல வைக்கிறீங்கன்னா, Facebook அவர் யூஸ் பண்ற ஆப் டிசைனரா, ஐ மீன் அந்த யூசர் வந்து Facebook யூஸ் பண்ற யூசரா இருந்தாருன்னா, உங்களோட ஆப்ல அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்றீங்கன்னா, நீங்க அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ காப்பி பண்ணி உங்களோட ஆப்ல வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. சோ அதாவது என்னன்னா, அந்த யூசர் இந்த மாதிரி ஒரு ஆப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணா, அத அவங்க யூஸ் பண்றதுல எந்த விதமான டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இங்க? That is you are collecting here technology.
அதே மாரி இன்னொரு விஷயம். இப்போ சப்போஸ் ஆ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்ல அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்றாங்களோ, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு, உங்க ஆப் ரிலீஸ் பண்ணீங்கன்னா, உங்க ஆப் யூஸ் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் கேட்டகரி ஓகே. உங்களோட ஏஜ் கேட்டகரி தகுந்த மாரி, இப்ப சப்போஸ் உங்களோட ஆப்ல வந்து 50 வயசுக்கு மேல அதிகமா இருக்கிறவங்க தான் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்களால கண்ணாடி போடாம யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூ கேன் திங்க் அபௌட் நம்மளோட யூசர் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் சைஸ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி வைக்கணும். நல்லா போல்டா தெரியணும். அப்படி சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாமா? அதுவே சப்போஸ் உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா, உங்களோட ஆப்ப கலர் கலரா போட்டு நல்லா வைபா போடலாமா? யங்ஸ்டருக்கு புடிச்ச மாரி பண்ணலாமா? இந்த ம். டிசிஷன்லாம் எத வச்சு எடுப்பீங்க? இந்த டிசிஷன்லாம் எத வச்சு பண்ணணும்? எல்லாத்தையும் நீங்க யூசர் பெர்சனா வச்சு தான் பண்ணணும். ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? ம். புரிஞ்சுது. இல்ல bro. இப்ப நீங்க ஒரு ஆப் டிசைன் பண்ண போறீங்கன்னா, யார் முக்கியமான எந்த டாக்குமெண்ட் முக்கியமா தேவைப்படும் உங்களுக்கு அப்போ? User person. பர்சோனா. எஸ். யூசர் பெர்சோனா வச்சு தான் எல்லா விதமான விஷயங்களும் இருக்குது. பொண்ணா, பையனா, பொண்ணா இருந்தா என்ன தேவைப்படும்? பையனா இருந்தா என்ன தேவைப்படும்? என்ன ஓரியன்டடான பீப்பிளு? அவங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும்? எவ்வளோ டைம் இருக்காது? அப்படின்ற எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு, அவங்கள பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி டிசைன் பண்ணா, ஏன் உங்க ஆப் சக்சஸ் ஆகாது? இப்ப தெரியுதா? ஆப்லாம் ஏன் ம். சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, உங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரிதிங் தே நோ. முகமது முகமது அ ரஃபீக் வந்து எப்படி பண்ணணும்? முகமது அஷ்ரஃப் எப்படி வொர்க் பண்ணுவாரு? எல்லா விஷயமும் அவங்களுக்கு என்ன ஆகும்? யூசரு இப்படிதான் வொர்க் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? யுஎக்ஸ் டிசைனருக்கு தெரியும். அத பேஸ் பண்ணி தான் டிசைனே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. "ஏய்! இந்த ஆப் எனக்காகவே பண்ண மாரியே இருக்கே!" அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கா? Instagram யூஸ் பண்ணும்போது எனக்காகவே இந்த ஆப் வொர்க் ஆகுற மாரி இருக்கே! எனக்காகவே ஈசியா இருக்கே! இவ்ளோ சிம்பிளா இருக்கே! அப்படின்னு ஃபீல் ஆவுதா? ம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, உங்களோட யூசர் பெர்சனா உங்ககிட்ட இருக்கு. நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்ன பிடிக்காது? உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன? அப்படின்றது எல்லாத்தையும் தே நோ. தட் இஸ் தட் இஸ் தி வொர்க் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர். இப்ப புரிஞ்சுதா? ஏன் யுஎக்ஸ் டிசைனருக்கு வந்து இவ்ளோ இவ்ளோ சம்பளம் குடுத்து, இவ்ளோ பேர வேலைக்கு எடுக்குறாங்கன்னா, என்ன காரணம்? உங்களோட ஆப் வந்து சக்சஸ் ஆகணும்னா, யுஎக்ஸ் டிசைனர் தேவ. யுஎக்ஸ் டிசைனர் என்ன பண்ணுவாங்க? அப்பப்ப யூசர் கிட்ட போய் ரிசர்ச் பண்ணி, இந்த மாரி பெர்சோனாவ போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அத பேஸ் பண்ணி அப்பப்ப உங்களோட ஆப் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? ரீவேம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ரீடிசைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. இப்போ நீங்க ஒரு ஆப்ல டிசைனரா வொர்க் பண்ண போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள வந்து அந்த ஆப்ல வொர்க்லாம் பண்ணிட்டீங்க, ஃபுல் ஆப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்டின்னா உடனே உங்கள வேலைய விட்டு நிறுத்திருவாங்களா? இல்ல. அந்த ஆப் வந்து எண்ட் ஆகுற வரையும் உங்கள வேலையில வச்சிருப்பாங்க. அந்த எண்ட் ஆவுனா அது கடைசியா அது போற வரையும். அது கடைசியா அது என்னைக்கு இல்ல நாங்க இதுக்கு மேல நாங்க இந்த ஆப் ரன் பண்ண போல அப்டின்னு சொல்லி குளோஸ் பண்றாங்களோ, அன்னைக்கு தான் நம்மளோட வேலையே போகும். அது வரையும் நம்மளுக்கு அது வேலை இருக்கு. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாரி என்ன ஆயிட்டே இருக்கும் மாடலு, டிசைனு அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். யூசருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அதே பழைய டிசைன் குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவன் ஓடிடுவான் உங்க ஆப்ப விட்டு. கரெக்ட்டா இல்லையா? ம். வாட்ஸ்அப் மாரியா ப்ரோ? WhatsApp, Facebook எல்லா ஆப்புமே தான். நீங்க 2012ல யூஸ் பண்ண ஆப் இன்னைக்கு இருக்கா? ம்ஹ்ம். ஏதாவது ஒரு ஆப் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரோ நான் அன்னைக்கு பார்த்த வரையும் இன்னைக்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐஓபி, இந்தியன் பேங்க் வேணா சொல்லலாம். அதுதான் இன்ன வரையும் அப்டேட் பண்ணாம வச்சுக்கிற ஆப்ஸ். ஆனா அதுலயுமே லைட்டா அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். சொல்றது புரியுதுங்களா? Facebook 2012 யூஐ போய் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப மொக்கையா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற யூஐ பார்த்தீங்களா? ம். இதுதான் என்னது? த அப்கிரேட் பவர் பண்ணி ஆஃப் யூஎக்ஸ் டிசைன். பாருங்க அப்படி இந்த டிசைன இப்படி இந்த Facebook இப்ப எவ்வளோ மாடர்னா இருக்கு பாருங்க. அப்படியே சும்மா ஓப்பன் பண்ண உடனே பளபளன்னு இருக்குது பாருங்க இன்னைக்கு. கிளீனா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இன்னைக்கு இருக்கிற Facebook, அன்னைக்கு இருக்கிற Facebook பாருங்க. ஒண்ணுமே புரியாம இருக்கு பாருங்க அன்னைக்கு இருந்தது.
தெரியுதுங்களா? ம். ஸோ இப்ப புரியுதுங்களா? பவர் ஆஃப் யூஎக்ஸ் எவ்வளோ தூரம் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஏன் யூஎக்ஸ் டிசைனர்ஸ் இப்ப வச்சிருக்காங்க தெரியுதுங்களா? ஒரு ஆ. ப்ராடக்ட்டோட சக்சஸ் யார் கையில இருக்கு? AI. நம்ம கிட்டயும் இருக்கு. யூஐ, யூஎக்ஸ் கிட்டயும் இருக்கு, டெவலப்பர் கிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா முக்கியமான நபர்கள் நம்ப தான். சொல்றது புரிஞ்சுதா? ம். எஸ் ப்ரோ. ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? யூசர் யூசர் பர்சன். பர்சோனானா என்ன? அது என்ன? அது என்னெல்லாம் பண்ணும்? அத வச்சு தான் டிசைனுடைய முக்கியமான டிசிஷன் எல்லாமே எடுக்குறாங்கன்றத பார்த்தோமா? ம். இப்போ உங்களுடைய பர்சோனா டெம்ப்ளேட்ட நீங்க போடப் போறீங்க. அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம் பாருங்க. யூஐ, யூஎக்ஸ் டிசைன் படிக்கணும். இதான் உங்களோட ஸ்டேட்மெண்ட். இப்போ ரஃபீக் வந்து அவரோட ஓன் பர்சனா போடப் போறாரு. நீங்க முகமது வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஒரு ஓன் பர்சனா போடப் போறீங்க. உங்களோட பர்சோனா. சொல்றது ஓகே. புரிஞ்சுதா? ஓகே. அதாவது என்னோட ஆமா. உங்களுடைய ஓன் பர்சோனா. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ம். உங்களோட கோல் என்னன்னா, நீங்க யூஐ, யூஎக்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும். ஒரு நல்ல வேலைக்கு போணும். இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதான் உங்களோட கோல். இந்த கோல ஃபிக்ஸ் பண்ணுங்க உங்களோட ப்ரொஃபைல்ல. அதுல நீங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன? உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் என்ன? உங்கள பத்தின பயோகிராஃபி, டெமோகிராஃபி, அதர் சோசியல் பிராண்ட்ஸ் வேற என்ன பிராண்ட்லாம் உங்களுக்கு தெரியும்? அப்படின்றத நோட் டவுன் பண்ணி, நீங்க உங்களோட பெர்சோனாவ டிசைன் பண்ண போறீங்க. ப்ரோ எப்படி ப்ரோ டிசைன் பண்றது? எனக்கு எந்த டிசைனுமே தெரியாதுன்னா, பேப்பர், பென்சில்ல வரைஞ்சு எனக்கு ஸ்கேன் பண்ணி, ஃபோட்டோ பண்ணி அனுப்புறீங்க நாளைக்கு. ஓகே. அனுப்பலாமா? ம். ஓகே. இன்னைக்கு எடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்சோனா மட்டும் தான். இந்த இந்த டாபிக்ஸ் அப்படியே போகும். இட் வில் கோ ஃபார் 14 டெலிவரபிள்ஸ். இந்த 1 வீக் ஃபுல்லாவே இது போகும் ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ யூசர் பெர்சோனா பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சதா? ஆ. இந்த யூசர் பெர்சோனா தான் ரொம்ப 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 முக்கியமான டாபிக். நீங்க எங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் போனாலும் வாட் இஸ் யூசர் பெர்சோனா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்க யூஐ, யூஎக்ஸ் டிசைன் பண்றீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லணும். As a UI UX designer, I understand who are our target audience and we will create their persona, and based upon their persona, we will create the mobile application or web application. Based upon the persona upgradation, we will recreate or re-upgrade our application or we will update our features. ஓகே. எந்த விதமான டிசிஷனா இருந்தாலும், நான் பெர்சோனாவ பேஸ் பண்ணி தான் எடுப்பேன். பெர்சோனாவுல இருக்கிற ரிக்வயர்மென்ட் தகுந்த மாரி தான் நான் பண்ணுவேன். ஏன்னா, என்னோட பிரைமரி நீட் யாரு? என்னோட பிரைமரி விஷயம் யாரு? யூசர். கரெக்ட்டா புரிஞ்சுதா? ம். நம்ம யாருக்காக டிசைன் பண்றோம்? யூசர் எஸ். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? யூசர் பர்சன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன். ஓகேவா? ஓகே. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னைக்கு எடுத்த டாபிக்ல? யூஎக்ஸ் டிசைன் ப்ராசஸ் சொன்னீங்கல்ல, ஆமா. அது 2வது ஒண்ணு சொன்னீங்களே ப்ரோ. அப்ஜெக்டிவ், ரெக்யர்மென்ட், ம். ஆர்க்கிடெக்ட், வயர் ஃப்ரேம், ம். விஷுவல் ம். டிசைன். ம். அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு இப்போ யூஸ் பண்ண சொன்னீங்க. ஒரு ஆமா. ஸ்டேஜ் யூஸ் பண்ணீங்க. ஆமா, 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 அது ஆமா. வந்து மாறிட்டே இருக்குமா அது? இது மாறாது. ஒவ்வொரு மெத்தடு. இது வந்து ஒரு மெத்தடு. இப்ப நான் சொன்னது வந்து இது ஒரு ஓல்டு மெத்தடு. ஓகேவா? நீங்க இப்போ சொன்னது ஓல்டு மெத்தட். மார்க்கெட்ல ப ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ன்னு சொல்லிட்டு 3 ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் இருக்கு. சரி நோட் டவுன் பண்ணிக்கங்க. ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் அப்படின்னு எழுதிக்கங்க. ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து யூசர் சென்ட்ரிக். என்னது? யூசர் சென்ட்ரிக். எஸ். யூசர் சென்டர் டிசைன் இல்ல சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஆ. ஸோ இந்த யூசர் சென்ட்ரிக் அப்ரோச்ன்றது இதுதான். என்னது? அண்டர்ஸ்டாண்டு, யூசர் ரிக்வயர்மென்ட், டிசைன் சொல்யூஷன், எவாலுவேஷன். இதான் புரிஞ்சுச்சா? இதோ இருக்கு பாருங்க. நான் இதுதான். திருப்பி சொல்லுங்க ப்ரோ. ஆ அதாவது அண்டர்ஸ்டாண்டு. ப்ரோ ஸ்கிரீன் காமிக்கிறீங்களா? என்னோட ஸ்கிரீன் தெரியலையா? ஹலோ. தெரியல, ஆ எனக்கு என்னோட தெரியல ஸ்கிரீன் எனக்கு. தெரியல. இதோ ஒரு நிமிஷம்.
எவ்வளோ நேரமா தெரியாம போயிடுச்சு. ஓகே. இப்ப தெரியுதா? சொல்லுங்க ப்ரோ. ஸோ யூசர் சென்ட்ரிக் டிசைன்ன்றது ஒரு 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 ப்ராசஸ். ஓகேவா? என்ன ப்ராசஸ்? ஒரு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ப்ராசஸ். புரிஞ்சுதா? இதுல என்ன பண்ணுவாங்க? அண்டர்ஸ்டாண்ட் தி யூசர் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் யூசர் ரிக்வயர்மெண்ட். அதுக்கப்புறம் டிசைன் சொல்யூஷன். அதுக்கப்புறம் எவால்வேட் அகைன்ஸ்ட் தி ரிக்வயர்மெண்ட். கரெக்டா? ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன். இதுக்கு பேர் என்னது? யூசர் சென்டர்ட் டிசைன். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டர்ன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்னா அதுக்கு பேரு யூசர் சென்ட்ரிக். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ். என்னது? டிசைன் திங்கிங் ப்ராசஸ். எஸ். டிசைன் திங்கிங் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கிங்க. இல்ல சப்போஸ் நீங்க கூகுள் கூட பண்ணிக்கிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதோ இருக்கு பாருங்க. இதுதான் எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப் அண்ட் டெஸ்டிங். இது வந்து 2வது விதம். என்னது? 2வது டைப். ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ல மொத்தம் 3 விதம் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு யூசர் சென்ட்ரிக், 2வது ஒன்னு டிசைன் திங்கிங், 3வது சொல்லட்டுமா? இத ஜஸ்ட் நோட் டவுன் மட்டும் எல்லாத்தையும் போடணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த இதை மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கங்க. அந்த டாபிக் மட்டும் நோட் டவுன் பண்ணி நீங்க கூகுள் போட்டாலுமே வந்துரும். கூகுள் போட்டாலுமே வந்துருப்பா. இதோ இருக்கு. ஓகேவா? இது பாத்தீங்கன்னாலுமே வந்துரும். இதோ இருக்கு பாருங்க. எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியேட், புரோட்டோடைப், டெஸ்ட். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். என்னது? ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் டிசைன். ஆக்டிவிட்டி சென்ட்ரிக். ஓகேவா? ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்னா என்னது? ஆக்டிவிட்டி சென்ட்ரிக்னா நத்திங் பட் உங்களோட டாஸ்க் இருக்கு. டாஸ்க் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி டாஸ்க் வச்சு போறதுக்கு பேரு ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ்டு டிசைன் சொல்லுவாங்க. இதோ இருக்கு பாருங்க. இதுதான் டாஸ்க் அனாலிசிஸ், ஜாப் டு பி டன். அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு போடுவாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சு கணக்கு பண்றது. இதுக்கு பேரு ஆக்டிவிட்டி ஃபோக்கஸ்டு டிசைன். அதாவது வேலையை மட்டும் நோட் டவுன் பண்ணுவாங்க. யூசர் சென்ட்ரிக்ல யூசரை மையமா வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அதுவே டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ல ஆக்டிவிட்டி இருக்கும், யூசர் இருப்பாங்க. அதுதான் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஓகே. இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம படிப்போம். இப்ப ரொம்ப அதிகமா ஓவர்லோட் ஆயிடும் உங்களுக்கு படிச்சா. அதனால நான் இப்போதைக்கு இத அதிகமா சொல்லல. நீங்க உள்ள போகாததுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஓகே. ப்ரோ சொல்லுங்க முகமது. இல்ல அந்த யூசர் பெர்சனா ஓன் இது கொடுத்தீங்களே எங்களுக்கு. ஆமா. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா எப்படின்ட்டு பாத்துக்கலாம். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட நானுமே உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு என்ன தேவைப்படுது? நான் ஒரு சர்டிபிகேஷன் பண்ணணும். எனக்கு வேலை கிடைக்கணும் UI UXல. கரெக்டா? இதான் என்னோட கோல். இப்போ என்னோட பயோகிராஃபி நான் எழுதுவேன். எப்படி தெரியுமா எழுதுவேன்? லக்ஷ்மணன் என் பேரு. ஓகே. என் பேரு என்னது? என் பேரு லக்ஷ்மணன். 30 வயசு ஆகுது. மேரிடான பர்சன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோகிராஃபில டெமோகிராஃபில வந்து நான் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் அபவுட் நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஒரு ஃப்ரெஷரு. நான் இப்படி இருக்கிறேன்னு எழுதி என்னோட அபவுட் செக்ஷன் வச்சிருப்பேன். என்னுடைய கோல்ல நான் வந்து UI UX டிசைனர் ஆகணும், சர்டிஃபைடு பர்சன் ஆகணும், எனக்கு கார்ப்பரேட்ல வேலை கிடைக்கணும், எனக்கு சர்டிஃபிகேஷன் கிடைக்கணும். இதான் என்னோட கோல். ஓகேவா? இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்றேன் ஒரு UI UX பண்றதுல. What are the problems you are facing to do a UI UX design in places? அகாடமில பண்றதுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு உங்களுக்கு? நல்ல அகாடமி கிடைக்கிறது கிடையாது, காசு கட்ட முடியாது, அதிகமா காசு போடுறாங்க, அதிகமா வந்து நம்ம கிட்ட இருந்து இப்ப 90,000 கட்டி என்னால படிக்க முடியாது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட். அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க கூடாது. புரியுதா? அதுக்கப்புறம் உங்களோட மோட்டிவேஷன் என்ன? உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட் என்ன? உங்களோட டெக்னாலஜி நீங்க என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்றீங்க?
ஐடி அண்ட் இன்டர்நெட், சாஃப்ட்வேர், மொபைல் ஆப்ஸ், சோசியல் மீடியா நெட்வொர்க்ஸ்லாம் என்னென்னலாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய விஷயங்கள நீங்க போடுங்க. உங்க பர்சனாலிட்டி போட தேவையில்ல. பர்சனாலிட்டி பத்தி நீங்க போட தேவையில்ல. பிராண்ட் என்னென்ன பிராண்ட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு போடலாம். பிராண்ட்னா என்னது? இப்போ உங்களுக்கு வந்து YouTubeலயோ இல்ல UI, UX பத்தியோ நெறைய பிராண்ட் என்னென்னலாம் தெரியும்? Figma தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, XD தெரியும். Adobe தெரியும். ஆ Balsamiq தெரியும். Miro தெரியும். இந்த மாரி சில விஷயங்கள் உங்களுக்கு பிராண்ட பத்தி தெரியும். கரெக்ட்டா? இல்ல Demint தெரியும். இல்ல Guvi பத்தி தெரியும். இல்ல இந்த மாரி பிராண்ட் வேற என்ன பிராண்ட்லாம் உங்களுக்கு தெரியுமோ, அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க போடலாம். புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. எஸ். இப்ப எக்ஸாம்பிள் காமிச்சீங்களா ப்ரோ அந்த இது? ம். அதே மாரி தான் நான் அந்த ஸ்கெட்ச் வரைஞ்சு அப்படியே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பணுமா? ஆமா, ஆமா. இதோ பாருங்க. இங்க 1000 டெம்ப்ளேட் இருக்குது இங்க. ஓகே. ம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இங்க பாருங்க. ஒரு ஆசஃப்ன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகே. ம். அவருக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நீங்க உங்களோட ஓன் விருப்பம் தான். முகமது ஓகேவா? நான் இங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனரா உள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுல ம். ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்த என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, நீங்க டிமென்டியோட ஒரு யூசர் பெர்சனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க டிமென்டிக்கு ஒரு யூசர் பெர்சனா போடுறீங்க அவ்வளோதான். ஓ ஓகே ப்ரோ. புரிஞ்சுச்சு ப்ரோ. புரியுதா? நீங்க வந்து புரிஞ்சுச்சு ப்ரோ. நீங்க வந்து ஒரு என் யூஎக்ஸ் டிசைனர் ஆ ஆகணும்னு புரியுது. விருப்பப்படுற ஒரு பெர்சனு. ம். டிமென்டிலருந்து நான் இப்ப என்ன பண்றேன், ஒரு யூசர் பெர்சனா போடுறேன்னா, நீங்க தான் அந்த யூசர் பெர்சனா. அததான் ஓகே. டிஃபைன் பண்ண சொல்றேன். ஓகே. சொல்றது ஸ்ட்ரகிள் புரிஞ்சுதா? என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்றோமோ அத எடுத்து அப்படியே இதுன்ற மாரி. ஸ்ட்ரகிள் மட்டும் கிடையாது. ம். மோட்டிவேஷன் இருக்கணும், கோல் இருக்கணும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆ உங்களுடைய பயோகிராஃபி, டெமோகிராஃபி எல்லாமே இருக்கணும். ஃப்ரஸ்ட்ரேஷன் ஓ மட்டும் கிடையாது. ஓகே ப்ரோ. சொல்றது புரிஞ்சுதா? ஃப்ரஸ்ட்ரேஷன் அ மட்டும் இல்லப்பா. எல்லாமே ம். வரும். எல்லாமே வரும். கோல் உங்களோட மோட்டிவேஷன் என்ன? எதுக்காக ம். நீங்க என்ன என்ன கோலுக்காக நீங்க வந்து UI, UX இது படிக்கிறதுக்கு வர்றீங்க? புரிஞ்சுது ப்ரோ. இதுதான் நான் கேட்கறது. புரிஞ்சுதா இப்போ? புரிஞ்சுது ப்ரோ. நீங்க ஒரு டைம் என்ன பண்ணுங்க, Googleல போயிட்டு யூசர் பெர்சனா பத்தி ஃபுல்லா படிச்சுக்கிட்டு, அப்புறமேட்டு ம். உங்களோட பெர்சனாவ டிசைன் பண்ணுங்க. ஓகே. ஓகே? ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. இங்க இங்க பார்த்தீங்கன்னா, இங்க டெம்ப்ளேட்லாம் இருக்குது பாருங்க அழகா. நீடு, பெயினு, கன்சர்ன்ஸ், கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய டெம்ப்ளேட்லாம் இருக்கு பாருங்க. அதுல நீங்க உங்களுடைய டெம்ப்ளேட் எடுத்து அழகா வொர்க் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃபீல் பண்றீங்களோ, அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே? ஓகே. அதே மாரி இதுல எது குட்டு, எது பேடு, இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ம். நான் சொன்ன வேண்டியது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ அப்சர்வ் யுவர் செல்ஃப் அவ்வளோதான். இது ஒவ்வொன்னா போய் பாருங்க. நீங்களே தெரியும் ம். உங்களுக்கே எல்லாமே. ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. ரஃபீக் கிளியரா இருக்கா ரஃபீக்? ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு கிளியர் ப்ரோ. ஓகே. ஓகே. தென் ஃபைன். ஓகே கைஸ். தென் வி கேன் கனெக்ட் டுமாரோ. கைஸ் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிளாஸ் வைக்க மாட்டோம். சப்போஸ் ம். எதனா ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததுன்னா, நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவேன். சரியா? ஓகே. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ பிங் மீ ஆன் தட் டே. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பிங் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? ஓகே. ம். இது இப்ப ப்ரோ உங்களுக்கு குடுக்கணும் ஸ்கேன் பண்ணி? நாளைக்கு தான். ஓகே. நாளைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு ஈவினிங் கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு அனுப்பிடுங்க. ஓகேவா? ஓகே. சப்போஸ் உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்குன்னா, கேன்வால கூட போய் பண்ணுங்க. கேன்வா தெரியும்ல உங்களுக்கு? கேன்வா போயிட்டீங்கன்னா, கேன்வா ஃப்ரீ டூல் தான் இது. ஓகேவா? ஸோ நீங்க இதுலயுமே ஓகே. பண்ணலாம். கேன்வால கூட பண்ணலாம் போயிட்டு. ஓகேவா? ம். ஓகே கைஸ். தேங்க் யூ. இன்னைக்கு செஷன் என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு குரூப்ல வந்து போடுங்க. நான் இந்த வீடியோவுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஜஸ்ட் போஸ்ட் இட் ஆன் அவர் குரூப். ஓகேவா? ஓகே. ஓகே கைஸ். ஓகே கைஸ். தேங்க் யூ. தென் வில் கனெக்ட் டுமாரோ. சரியா? ஓகே. தேங்க்ஸ். ஓகே. தேங்க் யூ முகமது. தேங்க் யூ ரஃபீக். தேங்க் யூ ப்ரோ. பாய். யா. பாய்.